நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இனிமே நம்ம கடைசியில எபிசோட் சம்பந்தமா கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு கரெக்டாக பதில் சொல்றவங்க பேரை அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நாங்க வாசிப்போம். ஸோ மறக்காம இந்த நான் காணும் கனா நீயா தொடர்கதையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா உறவுகளே, மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். ஓகே, வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி மேலேயே கை வைப்பேன். இருக்குடா உனக்கு. சரி, இனிமேல் நீ எதுக்கு போ வெளியே. நான் எங்க இருக்கேன்? யார் இது? ஐயோ, சுப்பிரமணியா. அம்மா எங்கம்மா? பொண்ணையும் காணும் மாப்பிளையும் காணும், எங்கே போயிருக்காங்க? நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. என் மவ பொண்ணை தான் கூப்பிட போயிருக்கா சாமி. இந்தா வந்துருவா. சரி, பொண்ணு வராங்க, மாப்பிள்ளை எங்கே காணும்? இன்ன வரைக்கும் கண்ணில் கூட பார்க்கலையே. ஐயோ என்னங்க, இவர் வந்ததுலேருந்து இப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நடக்குமா? அத்தை, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கல்யாணம் நல்லா நடந்துடும். சரியா அத்தை, ஆனால் நானும் கேட்கணும், எங்கள் மாப்பிள்ளை வந்ததுலேருந்து காணுமே. இந்த தேங்காய் பழம் தான் வாங்கிட்டு வந்தார், அதுக்கப்புறம் ஆளையே காணும். அதான்ப்பா எனக்கும் தெரியல. ஒரு வேளை யாருன்னா அங்கே வந்திருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பானோ என்னமோ தெரியலையே. அத்தை, கல்யாணம் இருக்குல்ல. ஏன்ப்பா நம்மளையே ஒரு பிளானை போட்டு அவனை கல்யாணம் பண்ண வைக்கிறோம். அவனுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சா இங்கே வந்திருக்கான். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. தாலியை கட்டுறான்னா என் மவன் என் பேச்சுக்கு தட்ட மாட்டான். அதனால் கவலைப்படாமல் இரு. உன் தங்கச்சி தான் என் மருமவ. சரியா? சரி அத்தை, ரொம்ப சந்தோஷம். சரியா, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. சரி அத்தை, நான் அப்போ வரட்டா கூட? அதெல்லாம் வேணாயா, இங்கே இருந்து வேலையை பார்த்துக்க. ஐயர் எதனா கேட்டார்னா எடுத்து கொடு, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை. நேரம் ஆகுது, எங்கம்மா ஆளையே காணும்? ஷோ, இவர் வேற. சாமி வந்துருவாரு சாமி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நேரம் போகுது, அதனால தான் சொன்னேன். சரி சரி சாமி, தான் வந்துட்டாங்க. ஏட்டி லைலா, எங்கட்டி போன? இவ்வளோ நேரம் கழிச்சு வர? எங்க அன்னைக்கிலே காணும்? அன்னைக்கிலே தானே கூப்பிட்டு வரேன்னு போனேன். அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஓ, அங்கே பாருங்க அத்தை, வந்துட்டா தங்கச்சி. வந்துட்டா என் மருமவ. எவ்வளோ அழகா இருக்கா. இப்போ பாரு, முன்னாடி சடையை ஏதோ மாதிரி போட்டிருந்தா, இப்போதான் மாடலா பொட்டு பூவெல்லாம் வச்சு அம்சமாக இருக்கா. ஐயோ, இந்த கிளவி வேற. நான் என்னமோ அன்னைக்கிளின்னு நினச்சி என்னையும் பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. மா, என்னம்மா தங்கச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்க? வா வந்து உட்காரு. ஐயோ, இவர் யாரு? இவர் தான் அந்த அண்ணனா? சரிண்ணே. என்ன மருமகளே அவளை இந்த அம்மா என்ன உலகத்திலே இல்லாத பேரழகி மாரி இப்படி அப்படி அழகா இருக்கா, இப்படி அழகா இருக்கான்னு சொல்றா பாரு. அவன் அண்ணன் வேற இதுல. வா வா பாத்துக்கிறேன். என்னம்மா இப்போவே நாத்தனார் சண்டை ஆரம்பிச்சிருவா போலையே? பேசுறதெல்லாம் என் காதுக்கு வியுதுமா. மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியே பேசிக்கிட்டு இருக்க, பார்த்து பேசு. இவர் வேற. பொண்ணு வந்தாச்சு, எங்கம்மா மாப்பிள்ளைய காணும்? ஏட்டி லைலா, எங்கடி அண்ணனை காணோம்? ஆமா, நான் தான் அண்ணனை பூட்டி வச்சிருக்கேன் பாரு. ஏமா, நீ பொண்ணை தானம்மா கூட்டிட்டு வர சொன்னேன், பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ என்னம்மா அண்ணன் கூப்பிட சொல்கிறேன் என்னைய? ஏட்டி உனக்கு தெரியும்னு தாண்டி கேட்டேன், எனக்கெல்லாம் தெரியாதுமா. ஐயோ, அடுத்து அவரை வேற தேட ஆரம்பிச்சிட்டாங்களே. அது வரைக்கும் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அவர் வேற எப்படி வருவாருன்னு தெரியல. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் தான் அந்த கல்யாணமும் நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரியலையே. கடவுளே, அந்த அன்னைக்கிலே எப்படியாவது கிடைச்சிடணும். அவர் காப்பாற்றிட்டு வந்துடணும். நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். நீங்கள் தான் துணையாக இருக்கணும். அது வரைக்கும் சமாளிப்போம். அத்தை, என்னத்தை திடீர்னு மாப்பிள்ளையை காணுன்றாங்க? ஐயோ தம்பி, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. என் மவன் நான் சொல்கிறத கேட்பான். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். ஏட்டி லைலா, போய் பார்த்துருவாடி. இதுக்கும் நான் தானே ஆம்பளை பிள்ளை மாதிரி எல்லா வேலையும் என்கிட்டே சொல்லுங்க, நானே செய்யணும். போகிறேன். அச்சோ, இவங்க போனால் எதனா பிரச்சனை ஆகிடுமே. இப்போ என்ன பண்ணுறது? சரி வேணாம், நம்ம எதையும் சொல்லி சமாளிப்போம். இவங்க இங்கேயே இருக்க வைப்போம். நீங்கள் வேணாம், நீங்கள் இங்கே இருங்க. ஆமா, அவரை இப்பதான் அங்க பார்த்தேன். அவரு வந்துகிட்டு இருக்காரு. யாரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓ அப்படியா, எனக்கு தெரியும். சரி சரி. இப்பவே மருவ பிச்சை நல்லா கேட்குறியே. லைலா போவேனாண்டி. நடக்கட்டும் நடக்கட்டும். எப்பாடி எப்படி பேசி சமாளிச்சாச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. காப்பாத்திட்டாரா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த கோமலாவும் எதுவும் சொல்லலை. நல்ல விஷயம்னா கோமலா என்னால் கால் பண்ணியிருப்பாளே.
இங்கே ஏதாவது பிரச்சனையா? இந்த அண்ணா பையன் எங்கே போனான்னு தெரியலையே, இன்னும் வரல. வெயிட் பண்ணுவோம். ஐயோ, இந்த தடி பசங்க வேற இங்கே இருக்கானுங்க. இவர் எப்படி இங்கே வந்து மாற்றினாருன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது இப்போ? அவன் காப்பாற்ற வந்து எப்படி மாட்டிக்கிட்டாரு? இவங்க யாருன்னு தெரியல, எதுக்கு என்னை கடத்திட்டு வந்தாங்கன்னு தெரியல. என்னை காப்பாற்ற வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு எப்படி? இன்னைக்கு இவர் கூட என் கல்யாணம் முடிவு இருந்துச்சு, அதுவும் முடியாது போலயே. இறைவா, ஏன் இப்படி சோதிக்கிறேன்? பாவீங்களா, சுப்பிரமணியனையும் இப்படி அடிச்சு படுக்க வச்சுட்டீங்களேடா. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. டேய் மொட்டையா, நீ அங்கே தான் இருக்கியா? உன்னைய எப்படி கவுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்தா வரேன், வந்து உன் மொட்டையை வீங்க வைக்கிறேன். இந்த அண்ணன் பையன் வேற எங்கே போனான்னு தெரியல, எப்போ வருவான்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். ஹாய். என்ன இது, ஏதோ பொண்ணு குரல் கேட்குது. ஆஹா, நம்ம ஆளு வந்துட்டா. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி இழைச்சிட்டீங்க? என்னது, இழைச்சிட்டேனா? ஆமாம். ஐயோ ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. காலையில இருந்து உன்னையதாம்மா தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்த? நானும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, இப்படி போய் மிஸ் பண்ணிட்டேனே. வேலையில பிஸியா இருந்துட்டேம்மா. செய்யறது எடுபடி வேற, தவறான விஷயம். இதில் பிஸியாக வேற இருந்தானா கூமட்டை. என்னம்மா தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் இழைச்சிட்டீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன பண்றது, வேலை அப்படி. தின்னு நல்லா பெருச்சாளி மாரி இருக்கா. என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியது இருக்குது. நீ என்ன இங்க இருக்கக்கூடாது, வெளியே போ. என்ன என்னை வெளியே போய் சொல்கிறீங்க? இல்ல, வெளியே வாங்க, வெளியே போய் பேசலாம். அச்சோ, ஆனால் வேலையில் உஷாராக இருக்கான் போலயே. இவனை எப்படி தசை திருப்பதுன்னு தெரியலை. என்ன பண்ணலாம்? சரி, வெளியவே கூப்பிட்டு போவோம். அப்போ வாங்க வெளியே. நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க. ஏன்? போங்க. எதை சொன்னாலும் கேட்பேன். கேப்ப உன்னைய கவுக்கிறதுக்கு தானே இப்படி பேசுகிறேன். போட மொட்டை பேல. ஐயோ சுப்பிரமணியண்ண, என்ன ஆச்சு இப்படி? ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய வந்து நீங்கள் இப்படி உக்காந்துருக்கீங்களே. சுப்பிரமணியண்ணா, அண்ணா ஏந்திரிங்கண்ணே. அண்ணே அண்ணே. என்ன, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கு. வாயை கட்டி போட்டு விட்டானுன்னு பார்த்தா முடிச்சுதான் இருக்கு போலயே. முதல்ல அந்த வாய்க்கட்டை அவுத்து விடுவோம். ஹலோ, ஏங்க இருக்கீங்களா? தானே இருக்கீங்க? முடிச்சுதாங்க இருக்கேன், டயர்டாக இருக்கு. என்னங்க ஆச்சு? யாருன்னே தெரியல. தேவையில்லாமல் என்னை கடத்திட்டு வந்து வச்சுட்டானுங்க. இப்போதான் முழிப்பு வந்துச்சு. சுப்பிரமணிக்கு என்ன ஆச்சு? ஏங்க, எங்கள் அண்ணனை காப்பாற்ற நான் வந்தேன். அவர் உங்கள் அண்ணனா? சொல்லவே இல்லையே. ஐயோ, அண்ணன் மாத்துறீங்க. ஓ சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அவர் வேற யாரும் இல்லை, இவர் தான். என்னங்க சொல்கிறீங்க? அண்ணன் கல்யாணம்னா என்கிட்ட சொல்லியிருக்குமே. வேற கதைங்க, நான் அப்புறமா சொல்லுறேன். வாங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு போகலாம். சரி வாங்க. அண்ணா ஏந்திரி, நான் வந்துட போகிறேங்கண்ணே. அண்ணன் முடிச்சிட்டாரு. சுப்பிரமணி ஏந்திரிங்க. தங்கச்சி, காப்பாத்ததாம்மா வந்தேன். தெரியும்ண்ணா, ஏந்திரிங்கண்ணா, வாங்கண்ணா போயிடலாம். உங்களை காப்பாத்தியாச்சாம்மா? காப்பாற்றியாச்சுண்ணே, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறமா சொல்லிக்கலாம். அண்ணா ஏந்திரிண்ணே, டைம் ஆகுது, வந்துட போகிறாங்க, தடியணுங்க. சரிம்மா, உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டோமா. உங்களுக்கே உடம்பு முடியல, வாங்க முதல்ல. வா. அடிப்பாவி, இப்படி துரோகம் செஞ்சுட்டியே. ஐயோ, அது வந்து என்ன தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு அடியை விட அவனுக்கு. என்ன? வா இந்த பக்கம். ஏய், என்னை இப்படி ஏமாத்திட்டியே. அப்படி இல்லை. என்னடா ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு என் தங்கச்சிக்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஓரமா போடா. ஆமா தங்கச்சி, போனா. சரிண்ணே. ரொம்ப சாரி, ஏமாத்திட்டேன்னு நீ என்னை கேட்கும் போதே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு உன்னைய நான் ஆக்சுவலி லவ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டேன், எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு. ஆனால் நீ அந்த சொன்ன வார்த்தையில் என் மனசையே மாற்றிட்டேன். என்னை மன்னிச்சிரு. நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன். அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக உன்னைய வந்து பார்க்க வருவேன். நீ என் மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தேன்னு அந்த வார்த்தையில் எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பாக
உன் காதலுக்கு நான் பதில் சொல்லுவேன், நல்ல பதில் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிரு. ஏங்க என்ன பண்றீங்க? வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு வேற கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, அங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கோயிலில். வாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், வாங்க நீங்க. சரிங்க. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயங்க? ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, நேரமாவது. வரோண்ணா. போங்க, அப்படியே போய்கிட்டே பேசலாம். சரிங்க. என்ன இது, அவர்கிட்ட உண்மையை சொல்லலான்னு பார்த்தா இப்படி போறாரே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த குற்ற உணர்ச்சியோட அந்த கல்யாணம் இவர் கூட தான் நடக்க போகுதுன்னு இவருக்கே தெரியாமல் இவர் கையால் தாடி கட்டும் போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சமாளிப்போம். அங்கே போய் என்ன நிலவரன்னு முதல்ல பார்ப்போம். ஏய் ஓடாத, நில்லு. என்ன விட்டுரு ப்ளீஸ். ஓடாத. மாட்டினியா? ப்ளீஸ் என்னை விட்டுடு. எப்படி விடுறது? என் பாஸ் கூட இன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் உனக்காக. நீ எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தா என் தம்பி அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிருப்பீங்க. ஐயோ, நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளு. உனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியாது. இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்குதுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. உன்னைய இப்போ நான் கூட்டிகிட்டு போகணும், என் பாஸ் கிட்ட ஒப்படைக்கணும், எங்கள் அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். அதான் எனக்கான வேலை. ஒழுங்காக வந்துரு. இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் வரேன். விதி இதுதான்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேசாம போ முன்னாடி. என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கு. பேசாம முன்னாடி போ. போய் அங்கே உட்காரு. என்னை விட்டுரு ப்ளீஸ். ஏய், சொல்றத ஒழுங்கா போய் கேளு. பொம்பளை பிள்ளைன்னு பார்க்குறேன். ஓ, அங்கே போய் உட்கார். டார்லிங், என்ன டார்லிங் இப்படி பார்த்து ஷாக்காகி நிற்கிற? எப்படியோ என் கூட தான் உன் கல்யாணம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் இங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறியா? இன்னைய விட்டா நல்ல நாள் வேற எப்பயும் இல்லையா, அதனால இன்னைக்கு விட்டாலும் உன்னைய பிடிக்க முடியாது. இந்த மாதிரி இன்னைக்கு தப்பிச்சு போன மாதிரி போயிடுவேன்னு தான் இன்னைக்கு நைட்டே கல்யாணத்தை முடிக்கலான்னு பிளானை போட்டுட்டோம். உனக்கும் எனக்கும் இன்னைக்கு இங்கே தான் கல்யாணம் நடக்க போகுது. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. இனி நீ நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. ஹாய் நண்பர்களே. இன்னைக்கு எபிசோட்ல 2 பேர் ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்துருப்பீங்க. அந்த 2 பேரோட பேர் என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. யார் கரெக்டாக சொல்றாங்களோ அவங்களோட பேரு நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல தெரிவிக்கப்படும். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.